வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். காசாவின் பிரபல உணவகம் மீது தாக்குதல், பலர் உயிரிழப்பு. ட்ரம்ப் விதித்த காலக்கெடு, மீண்டும் நெருக்கடியில் சிக்க உள்ள உலக நாடுகள். கனடா அறிமுகப்படுத்தும் புதிய நிரந்தர குடியிருப்பு அனுமதி திட்டம். சார்க் அமைப்புக்கு பதிலாக புதிய அமைப்பு, சீனாவின் புதிய நகர்வு. அமெரிக்காவில் புறப்பட்டு சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளான விமானம், பலர் பலி. கனடாவால் ஈழத்தமிழர்கள் குறித்து கனேடிய பிரதமரின் முக்கிய அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு பிராமோஸ் ஏவுகணையை வழங்குவோம், தமிழ் விஞ்ஞானியின் அதிரடி பதில். பாகிஸ்தான் பருவமழைக்கு கடந்த 24 மணி நேரத்தில் 18 பேர் பலி. உக்ரைன் வந்த ஜெர்மனி மந்திரி, இராணுவ ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதி. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தில் சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பலியாகி இருக்கின்றனர். குறித்த விமானம் புறப்பட்டு சில நிமிடங்களிலே விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யங்ஸ்டோன் வாரன் பிராந்திய விமான நிலையத்திலிருந்து 6 பயணிகளுடன் புறப்பட்ட செஸ்னா 441 என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது. இதனை அடுத்து உடனடியாக மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனினும் விமானத்தில் பயணித்த 6 பேரும் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இந்த நிலையில் அவர்களின் அடையாளம் காணும் செயல்முறை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்தியா பிராமோஸ் ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு இலவசமாகவே வழங்கும் என இந்தியாவின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் சிவதானு பிள்ளை கூறிய கேலியான பதில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. பிராமோஸ் ஏவுகணை குறித்து அண்மையில் நடைபெற்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் இராணுவ ஜெனரலுடனான ஒரு உரையாடல் தொடர்பில் டாக்டர் சிவதானு பிள்ளை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். துபாயில் நடைபெற்ற பாதுகாப்பு கண்காட்சி ஒன்றில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு மூத்த இராணுவ அதிகாரி தன்னை அணுகி இந்தியா பிராமோஸ் ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு விற்குமா என கேட்டதாக சிவதானு பிள்ளை தெரிவித்திருக்கின்றார். அதன்போது கிண்டலாக பாகிஸ்தானுக்கு இலவசமாகவே வழங்கப்படும் என பதிலளித்ததாகவும் சிவதானு பிள்ளை நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பதிலுக்கு பின்னணியில் பாகிஸ்தான் மீது இலவசமாகவே ஏவுகணையை செலுத்துவோம் என்பதை வைத்து அவர் பதிலளித்துள்ளார் என கூறப்படுகின்றது. ஃபயர் அண்ட் பாக்கெட் நேவிகேஷன் சிஸ்டம், லோ ரேடர் விசிபிலிட்டி, நிலம், கடல், வான் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவக்கூடிய திறன் என்பன இதன் முக்கிய அம்சங்களாகும். இந்த நிலையில் உலகின் விரைவான சூப்பர்சோனிக் ஏவுகணையாக இந்தியாவின் பிராமோஸ் ஏவுகணை இருந்து வருகிறது. இது எதிர்காலத்தில் 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய பிராமோஸ் 2.0 பதிப்பும் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் பொருளாதார இயக்க பாதைகள் முன்னோடி திட்டத்தின் அடிப்படையிலான புதிய குடியிருப்பு அனுமதி வழிமுறை ஒன்றை கனடா அறிமுகம் செய்ய உள்ளது. கனடா தன் பொருளாதார புலம்பெயர்தல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை அறிமுகம் செய்கின்றது. இடம்பெயர்ந்த தனிநபர்கள் மற்றும் திறமையான அகதிகள் நாட்டில் வாழவும் வேலை செய்யவும் ஒரு நிலையான பாதையை வழங்குவதே இந்த முயற்சியின் நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த அறிவிப்பு 2025 தொடக்கம் 2026ஆம் ஆண்டுக்கான கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் இந்த திட்டம் குறித்த முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை என்றாலும் இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி EMPP திட்டம் காலாவதியாகும் முன் இந்த புதிய திட்டம் ஆரம்பிக்கப்படும் என கனேடிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பருவமழை பெய்து பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் 11 குழந்தைகள் உட்பட 18 பேர் பலியாகி இருக்கின்றனர். மழை தொடர்பான சம்பவங்களில் 57 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். இதனை மாகாண பேரிடர் மேலாண் கழகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. பழைய கட்டடங்கள் மற்றும் அவற்றை மேற்கூரைகள் இடிந்து வீழ்ந்ததில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டு உள்ளன என்று அது பற்றி இன்று வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. இதில் 27 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் லாகூர், சியால்கோட், பைசாலாபாத் மற்றும் குஜரன்வாலா ஆகிய நகரங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஜோப் பகுதியில் குடும்பத்துடன் சுற்றுலா சென்றபோது நேற்று 6 பேர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட துயர சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது. இதேபோன்று ஸ்வாத் ஆற்றில் திடீரென ஏற்பட்ட நீர்மட்ட அதிகரிப்பால் அதில் சிக்கி குடும்பத்துடன் சுற்றுலா சென்றவர்களில் 11 பேர் பலியாகி இருக்கின்றனர். 4 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேரை தேடி வருகின்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நேட்டோ கூட்டணியில் இணைய முயன்ற உக்ரைன் மீது 2022ஆம் ஆண்டு ரஷ்யா போர் தொடுத்தது. 3 ஆண்டுகளை தாண்டியும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார உதவி வழங்கி வருகின்றன. இதன் மூலம் உக்ரைன் தொடர்ந்து போரில் தாக்குப்பிடித்து நிற்கின்றது. அந்த வகையில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உக்ரைனுக்கு இராணுவ உதவி வழங்கும் இரண்டாவது பெரிய நாடுதான் ஜெர்மனி ஆகும். அந்த நாட்டின் வெளியுறவு மந்திரி ஜோகன் வடேபுல் அறிவிக்கப்படாத பயணமாக உக்ரைன் சென்றிருக்கின்றார். அங்கு அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி மற்றும் வெளியுறவு மந்திரி ஆண்டனி சிபிகாவை சந்தித்து பேசியிருக்கின்றார். அப்பொழுது ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். காசாவின் பிரபல கடற்கரை உணவகமான அல் பகா உணவகம் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 20 பலஸ்தீனர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு காசாவில் ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு பிரபலமான கடற்கரை உணவகம் ஒன்றை இவ்வாறு தாக்கப்பட்டிருக்கின்றது. கடற்கரையோரத்தில் கூடாரங்களை கொண்ட வெளிப்புற இடமான உணவகத்திலிருந்து மீட்பு குழுக்கள் 20 உடல்களையும் காயமடைந்த பலரையும் மீட்டிருக்கின்றனர். காயமடைந்தோர் அருகிலுள்ள அல் அஹ்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் வெடிப்பால் ஏற்பட்ட ஆழமான பள்ளத்தின் உள்ளே இன்னும் தேடுதல் நடைபெற்று வருவதாக அவசரகால குழுக்கள் தெரிவித்திருக்கின்றன. ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் காசா பகுதியில் இரவு முழுவதும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்காசிய நாடுகளின் சார்க் அமைப்புக்கு பதிலாக புதிய பிராந்திய அமைப்பை உருவாக்குவதற்காக பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் 2 நாடுகளுக்கும் இடையில் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக சீன நகரமான குங்மிங்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சீனா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்தியாவை தவிர்த்து இலங்கை, மாலத்தீவுகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற பிற சார்க் நாடுகளையும் இந்த புதிய கூட்டணிக்குள் உள்ளிருப்பதே இந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் எனவும் கூறப்படுகின்றது. அத்துடன் பிராந்தியத்தின் நாடுகளுக்கிடையே வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதன் இதன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது. சார்க் அமைப்பில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவுகள், நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவால் ஈழத்தமிழர்கள் தொடர்பில் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார். தமிழின படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனேடியர்கள் சுமக்கும் வலியை புரிந்து கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் செயல்படும் தமிழ் அமைப்பு ஒன்றுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் இந்த விடயத்தை பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிக்கின்றது. அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்புகளை எங்கள் அரசாங்கம் மதிக்கின்றது. அமைச்சரவையில் பதவி வகித்த 2வது இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அமைச்சராக அவரது மரபு குறித்தும் நான் பெருமைப்படுகின்றேன். தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறலை நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்திற்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும். வெளிநாட்டினரின் வெறுப்பை எதிர்க்கிறோம். அந்த வகையில் வணிக மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து எங்கள் சமூகத்தின் துடிப்பை மேம்படுத்துவது வரை கனடாவால் ஈழத் தமிழர்கள் நாட்டுக்கு செய்யும் மகத்தான பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரிக்கான 90 நாட்கள் இடைநிறுத்தத்தை நீட்டிக்க திட்டமிடவில்லை என சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரிக்கான காலக்கெடு எதிர்வரும் ஜூலை 9ஆம் தேதியுடன் முடிவடைகின்றது. உலகின் பல நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரிகள் தொடர்பில் குறித்த நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஒப்பந்தங்களுக்கு இணங்கவும் 90 நாட்கள் வரி விதிப்பை நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் குறித்த வரி விதிப்பு காலக்கெடு முடிவுக்கு ஜூலை 9ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. நீடிப்பதற்கு பதிலாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை செய்யாவிட்டால் அந்த நாடுகளுக்கு அவர்கள் எதிர்கொள்ளும் வர்த்தக அபராதங்களை விவரித்து ஒரு கடிதத்தை அனுப்புவதே அவரது நிர்வாக விருப்பம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தாலும் மே மாதத்திலும் இந்த மாத தொடக்கத்திலும் இதே போன்ற கடிதங்களை அனுப்புவது குறித்து அவர் முன்பு குறிப்பிட்டிருந்தார். நான் அவர்களுக்கு ஒரு கடிதம், மிகவும் நியாயமான கடிதம் அனுப்ப விரும்புகின்றேன். அதில் வாழ்த்துக்கள், நாங்கள் உங்களை அமெரிக்காவில் வர்த்தகம் செய்ய அனுமதிக்கப் போகின்றோம். நீங்கள் 25% வரி அல்லது 20% செலுத்தப் போகிறீர்கள். நான் அதை செய்வதை விட சிறந்தது என்று குறித்த கடிதத்தில் தெரிவிப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.